வெல்கம் சில்ட்ரன். லெட் அஸ் ரீட் பகுதியில நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரியோட ஹெட்டிங் தி கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட். கிரேட்னா பெரிய, குக்கிங்னா சமையல், கான்டெஸ்ட் அப்படின்னா போட்டி. இந்த பெரிய சமையல் போட்டி எங்க நடந்தது? யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்க்கலாமா? காயத்ரி வாஸ் a cute girl. இந்த கேர்ளோட நேம் காயத்ரி. கியூட்டா இருப்பா, அழகா இருப்பா. She liked to cook and make crafts. அவளுக்கு சமையல் செய்ய பிடிக்கும், அதோட crafts கைவினை பொருட்கள் செய்வதும் ரொம்ப பிடிக்கும். Look here, these are paper crafts. இவை எல்லாமே பேப்பரை வைத்து செய்யப்படுகிற கைவினை பொருட்கள் தான். இவையெல்லாம் அழகுக்காக செய்யப்படுபவை. இங்க பாருங்க, யூஸ் பண்ற மாதிரி பேப்பர் கிராஃப்ட்ஸும் செய்யலாம். ஏதோ ஒரு வகையான கிராஃப்ட் செய்வது காயத்ரிக்கு ரொம்ப பிடிக்கும். She helped in the kitchen, but she is not allowed near the stove. கிச்சன்ல அவங்க அம்மாவுக்கு காயத்ரி ஹெல்ப் மட்டும்தான் செய்வா. அவளை கேஸ் ஸ்டவ் பக்கத்துல அம்மா அலோ பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல அறிவிப்பு பலகையில ஒரு தகவல் ஒட்டி இருந்தாங்க. எதை பற்றி? The Great Cooking Contest பத்தி. அதுல என்ன சொல்லி இருந்தாங்க? It said that children must cook without fire. அதுல முக்கியமாக என்ன தகவல் சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சில்ட்ரன் செய்யற அந்த சமையல் பொருட்கள் எதுவுமே வித்தவுட் ஃபயர்ல தான் செய்யணும். அதாவது கேஸ் ஸ்டவ், அடுப்பு எல்லாம் இல்லாம தான் அவங்களுடைய ஃபுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். காயத்ரி கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. She told her mom about the contest and asked her help. காயத்ரி அவங்க அம்மா கிட்ட கான்டெஸ்ட் பத்தி சொல்லிட்டு, அம்மா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா. காயத்ரி said, a fruit salad will not make me win. வெறுமனே பழங்களை வெட்டி பழக்கலவை ஃப்ரூட் சாலட் செய்யறதுனால மட்டுமே நான் போட்டியில வின் பண்ண முடியாதும்மா அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் சொன்னான். Mom said, why don't you try அவல் லட்டு? நீ ஏன் அவல் லட்டு ரெடி பண்ண கூடாது அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. It is easy and tasty. இது செய்வதும் எளிது, டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. She learned to make அவல் லட்டு. அவல் லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு காயத்ரி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டா. இங்க பாருங்க, இது ஒயிட் அவல், இது ரெட் அவல். அவல் உடலுக்கு ரொம்ப நல்லது. இத வச்சுதான் காயத்ரி இப்போ ஃபுட் ரெடி பண்ண போறா. She was ready for the contest. போட்டிக்கு காயத்ரி ரெடி. On the day, all were busy with peeling and cutting. அந்த கான்டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காய்களை கட் பண்றது, அப்புறம் ஒருவேளை ஃப்ரூட் சாலட் செய்யறதா இருந்தா ஃப்ரூட்ஸ் உடைய தோலை எல்லாம் பீல் பண்ணுவாங்க இல்லையா, உரித்து எடுப்பாங்க. அந்த வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காயத்ரி did not panic and took her time to start. காயத்ரி பேனிக்காகவே இல்லை, பயப்படவே இல்லை. பொறுமையாக அவளுடைய நேரம் வரும் வரை காத்திருந்து அழகா அவளுடைய ரெசிபியை ரெடி பண்ணா. She took a cup of அவல் and soaked it in water. ஒரு கப் அவல் எடுத்து கொஞ்சமா தண்ணீர் தெளித்து அந்த அவலை ஊற வைத்தா. Then she added nuts and honey. அதன் பிறகு பாதாம், முந்திரி போன்ற நட்ஸ், அது கூடவே ஹனி தேனும் சேர்த்து அந்த அவல் கூட கலந்தா. She mixed them well and rolled them into 8 laddus. அவை அனைத்தும் அழகா மிக்ஸ் பண்ணி 8 லட்டுஸா உருண்டையாக ரெடி பண்ணிட்டா. இங்க பாருங்க, காயத்ரியோட அவல் லட்டு ஹனி அண்ட் நட்ஸ் போட்டு பார்க்கவே எம்மியா இருக்குதுல்ல. காயத்ரிஸ் நேம் வாஸ் கால்ட். மைக்ல அறிவிப்பு செய்யறவங்க காயத்ரி அப்படின்னு அவள் நேம அனௌன்ஸ் பண்ணாங்க. She took the அவல் லட்டுஸ் and ran. அவ தன்னுடைய பிளேட்ல இருந்த அவல் லட்டுவை எடுத்துக்கிட்டு ஓடி போன அந்த ஸ்டேஜுக்கு.
கிராஷ். நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டா. She fell down and her laddus got crushed. அவ கீழே விழுந்ததோடு இல்லாம இங்க பாருங்க, காயத்ரியோட பிளேட்ல இருந்த லட்டூஸ் எல்லாம் கிரஷ் ஆயிடுச்சு, நொறுங்கி போயிருச்சு. How she looks now? She was sad. ரொம்ப சோகமாயிட்டா. She took it to the school head. ஆனாலும் அவளுடைய பிளேட்ல இருந்தத எடுத்துக்கொண்டு அந்த ஸ்கூல் ஹெட் கிட்ட கொண்டு போனா. பிரின்சிபால் அல்லது ஹெட் மாஸ்டர் தான் அவங்களோட ஸ்கூல் ஹெட்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போனா. The head tasted the crushed laddus and said, "Your aval bundi is really tasty." அவங்க காயத்ரியோட இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட அவல் பூந்தி ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. லட்டு உதிர்ந்தா என்னவாக மாறி போயிரும், பூந்தி மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனாலும் ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதை தான் சொன்னாங்க. The time had come to name the winner. வின்னர் யாரு அப்படின்னு அறிவிக்கிற நேரம் வந்தது. The school head on the mic said, "Gayatri of class 3 is the winner." அந்த ஸ்கூல் ஹெட் என்ன சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. யார் வின்னர்? காயத்ரி இஸ் த வின்னர். கிளாஸ் 3ல படிக்கிற காயத்ரி தான் வின்னர், அவளோட ஃபுட் நல்ல டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. ஆமா, காயத்ரி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாருங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அழகா கிளாப் பண்ணி அவளை என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, சின்ன சின்ன வேர்ட்ஸ் வைத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணி இருக்காங்க. வாசிக்க ட்ரை பண்ணுங்க, நீங்களும் கதையை புரிந்து கொள்ளுங்க. Thank you, children.